கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 23ஆம் தேதி. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு மகாராஜா தன்னுடைய சீடர்களை பார்த்து விதம் சொல்கின்றார். அவர் உலகத்தை விட்டு அவர் கடந்து போய்விடுவார். அதற்கு அப்புறம் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லிவிட்டு இவ்விதம் சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், நீங்கள் கலங்காதீங்க, அவங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகின்றார். ஏன்னா தேவகுமாரனாம் கிறிஸ்து, அவருக்குள்ளே இருக்கிற சமாதானம் தான் எவ்வளவு அளவில்லாமல் இருக்கும். யோசித்து பாருங்க. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்கின்றார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிறபடி இராது. உலகம் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கும்? நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்காது. உலகம் சமாதானத்தை கொடுப்பது போல கொடுத்து அது திரும்ப அது வாங்கி கொள்ளும். எப்படி? சிற்றின்பங்கள், களியாட்டுகள், ஏதோ ஒரு விதத்தில் சமாதானத்தை தேடி அலையிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மாத்திரமே அவங்க அதை பார்த்து அதை அனுபவித்து என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருப்பது போல தோன்றும். ஆனால் அதற்கு பின்பு ஒரு வெறுமையை உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானமோ அது நிரந்தரமான சமாதானம். அவர் சமாதானத்தை கொடுத்துட்டு அவர் நம்மகிட்ட திரும்ப வாங்க மாட்டார். அவர் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் மிகவும் பெரியது. சமாதானத்திற்கு அளவே இல்லை. சமாதானத்தை நதியை போல ஊற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆழ கடவுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய சமாதானம், அதாவது இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு கலக்கமும் இருப்பதில்லை. எப்படி இந்த சமாதானத்தை நம்ம அவர் சமாதானத்தை கொடுத்துட்டாரு, நம்ம அதை எப்படி நம்ம தக்க வைத்து கொள்வது? அவரே சொல்றாரு. அடுத்த 15வது அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல தான் சமாதானமும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சமாதானம், நன்மைகள், இவைகள்லாம் எப்படி நமக்குள்ள அது நிலைத்து இருக்கும் அப்படின்னா, நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க என்னில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் நிலைத்திராவிட்டால் என்ன செய்யப்படும்னா அவன் காய்ந்து போவான். அதாவது செடியோடு கொடி இணைந்திராவிட்டால் வெட்டுண்டு எரியப்பட்ட உடனே அது எப்படி போயிடும்? உலர்ந்து போயிடும். அதுக்குள்ள ஜீவன் இல்லாமல் போயிடும். அது அப்புறம் அதை குப்பை என்று சொல்லி சேர்த்து அதையெல்லாம் எரித்து விடுவாங்க. அதே போல தான் அப்படிதான் அக்கினியில் போடுறாங்க, அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லுகின்றார். அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். அப்படின்னு என்னத்தான்? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள்ள ஜீவன் அப்படியே புறப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது ஒரு சமாதானம், அவருடைய சமாதானம் நமக்குள்ள அப்படியே ஊற்று போல ஊறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம எப்போ அவருடைய வார்த்தையை விட்டு விலகியோ, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகியோ, நம்ம வெளியே எரியப்பட்ட கொடியை போல நம்ம உலர்ந்து போவோமானால் நமக்குள்ள இருக்கிற அவர் கொடுக்கிற சமாதானத்தை நம்ம இழந்து போவோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் இன்றைக்கு சமாதானம் எங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அலைந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கோ தேவ சமாதானம் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதை இழந்து போகாதீங்க. கர்த்தருடைய வசனத்தின் மேல, அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்க.
வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதம் 119 165 எழுதியிருக்கிறது போல வேதத்தை நேசிங்க, உங்களுக்குள்ள மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால் கிறிஸ்து தருகிற சமாதானம் உங்களுக்குள்ள அது பெருகி கொண்டே இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தையே வைத்து போகின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தி ஆண்டவரை திடப்படுத்தி ஒரு கலக்கமும் எங்களை தொடாத படிக்கும்டைய சமாதானம் ஆண்டவரை நிரப்பிக்கொண்டே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்திலே நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, உம்மிலே நிலைத்திருக்க கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாக இருப்பதாக. ஆமேன்.